Yes. Sit as comfortable as you can. Bring your hands in Namaskar Mudra. 3 times Omkar. Om. 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 Okay. Feel பண்ணுங்க வைப்ரேஷன். ஃபேஸ் யோகானுடைய பிரின்சிபல் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா செல்ஃப் லவ், செல்ஃப் கேர், செல்ஃப் டிசிப்ளின், ஸ்மைல் இன் யுவர் ஃபேஸ், ஸ்மைல் இன் யுவர் ஹார்ட், ஸ்மைல் இன் யுவர் கிரவுன். ஸ்மைல் பண்ணா மட்டும்தான் ஹாப்பி ஹார்மோன்ஸ் பிறக்கும். 10 விதமான ஹார்மோன்ஸ் இருக்கும். அதுல ஸ்மைல் பண்ணா டோபமின், ஆக்சிடோசின், செரோட்டின் அண்ட் என்டார்பின். நைட்ல ஒரு ஆர்கான் சுரக்கணும், அது மெலோட்டினின். நீங்க தூங்கினா மட்டும்தான் அது சுரக்கும். அது சுரந்தாதான் தூக்கமே வரும், இல்லைன்னா தூக்கம் வராது. ஆக மொத்தம் இன்னைக்கு நீங்க என்ன கத்துக்கணும், ஹாப்பியா இருக்கணும் ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட் இன்வால்வ். Observe the energy flow, heat your palms, open your face gently. நேத்து சொன்ன ஷீல்டிங்க எத்தனை பேர் யூஸ் பண்ணீங்க? ஷீல்டிங்க யூஸ் பண்ணீங்களா? இன்னைக்கு ஷீல்டிங் நேத்து சொன்னா யூஸ் பண்ணீங்களா இல்லையா? மறந்துட்டீங்களா? சாட்ல போடுறீங்களா இல்ல மியூட் ரிலீஸ் பண்ணுமா? யூஸ் பண்ணீங்களா இல்லையா? மியூட் லாக் ஆயிடுச்சா? லாக் ரிலீஸ் பண்றேன். லாக் நீங்களே ஓபன் பண்ண முடியாது, பண்ணலாம். எஸ், வாங்க. என்ன ஆச்சு? கிளாஸ் முடிஞ்சு போய் தூங்கிடுறோம், காலையில ஆபீஸ் போறதுக்கு டைம் சார். டைம் கரெக்டா இருக்கு. இந்த டைம் எப்படி சார் வெளில எடுக்கிறது? நீங்க எப்படிதான் சார் ஒர்க் பண்றீங்க? என்ன மாதிரி எல்லாரும் ஃப்ரீலான்சர் ஆயிடணும், அப்படின்னா ஈஸியா டைம் கிடைச்சிடும். சரி, இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. எக்ஸசைஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. நல்லா மசாஜ் கட்டி கொடுக்க போறேன். இந்த தலையில தான் எல்லா விதமான எனர்ஜி மெரிடியன்ஸ் போகுது. எனர்ஜி மீன்ஸ் சக்தி ஓட்ட பாதைகள். இந்த தலையில வாதம், பித்தம், கபம். எத்தனை பேர் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறீங்க? வாரத்துக்கு 2 நாள் லேடிஸ் குளிக்கணும், ஜென்ஸா இருந்தா 2 நாள் கண்டிப்பா குளிச்சுதான் ஆகணும். சரிங்களா? நீங்க குளிக்கும் போது இந்த ரூட் இருக்கு பாத்தீங்களா, நல்லா மசாஜ் பண்ணும். ஏற்கனவே இந்த மசாஜ் நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன். டெய்லி பண்ணீங்களா இல்லையா? பண்ணீங்களா இல்லையா? ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஹெட் மசாஜ் ஸ்டார்ட் பண்ணுங்க. நல்லா மசாஜ் பண்ணுங்க. பிரவஸ்தி மேடம் வாங்க. நல்லா ஹெட் மசாஜ். அப்புறம் நல்லா பிடிச்சி விடணும், நல்லா அழுத்தணும். சாரே, நீங்க இங்க ஒருத்தர் வந்து உட்காந்துருக்காரு, ஆஃப்லைன்ல ஒருத்தர். நீங்க அவரை வச்சுதான் உங்களுக்கு நான் எல்லா பாயிண்ட்ஸும் சொல்லி கொடுக்க போறேன். நல்லா மசாஜ் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டீங்களா? ஹேர் பின் எல்லாம் எடுத்துட்டு அப்படி போட்டு கட கட கடன்னு பண்ணு. எங்க அப்படி இப்படி எல்லாம் பண்ணிட்டீங்களா? அடுத்தது எல்லாம் பண்ணிட்டீங்களா? நல்லா பண்ணுங்க. அப்பாடா, பண்ணிட்டீங்களா? அச்சா, பண்ணியாச்சா? அடுத்து போலாமா? அவங்க 2 பேரும் வரட்டும். இருங்க, இப்பதான் அவங்க ஹெட் மசாஜ் பண்றாங்க. ஹெட் மசாஜ் சூப்பரா பண்றாங்க. மேடம் வந்து யூடியூப் பாருங்க, கிட்டத்தட்ட 1 வருஷத்துல டப்புன்னு வந்துருவாங்க. மேடம் வந்து யூடியூபர் ஆயிட்டாங்க. நல்லா பண்றாங்க பாருங்க. பண்ணிட்டாங்க, சூப்பர். அடுத்து விரல் 1 2 3 4 5. காதுக்கு பின்னாடி சாரு, காதுக்கு பின்னாடி இங்க ஒரு பள்ளம் இருக்கும். இந்த பள்ளத்தை பண்ணணும். 1 2 3. இந்த பள்ளம்
பாருங்க, இங்க ஒரு பள்ளம் தெரியுதா? இங்க இந்த ஒரு பள்ளம் தெரியும் பாருங்க, தெரியுதுங்களா? இந்த பள்ளத்துல இப்படி பண்ணணும். அந்த பள்ளம் இம்பார்ட்டன்ட். ஸ்பாட்லைட்ல இருக்காமா? இல்ல. இப்ப வந்துச்சா பிரவஸ்? ஸ்பாட்லைட் ஆயிடுச்சா எனக்கு? ஓகே, ரைட். நல்லா பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டீங்க. அடுத்து நோட் பண்ணுங்க. எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக், EFT. நோட் பண்ணிக்கோ. EFT, எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக். இது வந்து ஸ்ட்ரெஸ் நல்லா ரிலீவ் பண்ணி கொடுக்கும். ஹெட்டேக் வந்து வராம பாதுகாக்கும். தும்மல், ஸ்னீசிங், கண்ணு, ஸ்னோரிங், அலர்ஜி எல்லாம் சரி பண்ணிடும். மெமரி, ஃபோக்கஸ், கான்சென்ட்ரேஷன் எல்லாமே கிடைக்கும். அப்படித்தானே? கரெக்டா பண்ணா கிடைக்கும் சார். நோட் பண்ணலாமா? ஒரு பாயிண்டா. ஃபர்ஸ்ட் வந்து கிரவுன் சக்கராவை நீங்க இப்படியும் பண்ணலாம். பெட்டர் வந்து டேப்பிங். பாருங்க, வர்மால இந்த 2 பாயிண்ட் இப்படி டச் பண்ண சொல்லுவாங்க. நம்ம என்ன சொல்றோம்னாக்கா டேப்பிங். பாருங்க, 2 விரல வச்சு பாருங்க, 1 2 15 டைம்ஸ் டேப் பண்ணணும். அப்பதான் எஃபெக்ட் இருக்கும். பாருங்க, ஃபர்ஸ்ட் சென்டரா பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. இதுக்கு பேரு கிரவுன் சக்கரா டியூ 20. இங்க இருந்து 1 இன்ச் அப்படின்றது இந்த கட்டவரல் வித்து. இங்க சென்டர்ல இருந்து கொஞ்சம் 1 இன்ச் தள்ளினாக்க எக்ஸ்ட்ரா 6, 4 இடத்துல இருக்கு. கொஞ்சம் தள்ளி பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. இந்த 2 பாயிண்ட் பண்ணீங்கன்னாக்கா சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் எல்லாம் சரியாயிடும். இதுக்கு பேரு டியூ 20 அண்ட் எக்ஸ்ட்ரா 6. நோட் பண்ணிட்டீங்களா? அதுக்கப்புறம் இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா 1, சிலர்ந்த ஹாலம் பர்மா அக்குபஞ்சர்ல எக்ஸ்ட்ரா 1. இது வந்து சக்கரால ஆக்கினை. இதுக்கு மேல 1 இன்ச்சுக்கு மேல ஃபோர்ஹெட் சக்கரா இருக்கு. அதையுமே டேப் பண்ணுங்க. ஹையர் புத்தி கான்சியஸ்னஸ், உங்களோட மெமரி இன்க்ரீஸ் ஆகும். கொஞ்சம் மேல டேப் பண்ணுங்க. 1 2 2 விரலால டேப் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓகே. அடுத்தது திலர்ந்த ஹாலம் கிளாக் வைஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10. போதும். அதுக்கப்புறம் GB14, இந்த புருவம் இருக்கு பாத்தீங்களா? இந்த புருவத்துல மிடில்ல இருந்து 1 இன்ச் மேல, இங்க இந்த புருவத்துல இருந்து இங்க இருந்து மேல GB14, கால் பிளாடர் 14, ஒத்தை தலைவலி எல்லாம் போயிடும். கரெக்டா அந்த 2 விரல வச்சு டேப் பண்ணுங்க. முதுகு தண்டு ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க. கீப் யுவர் பேக் போன் ஸ்ட்ரைட் அண்ட் டு த பிராக்டிஸ். க்ளோஸ் யுவர் ஐஸ். The tip of the tongue should touch the palate. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. அடுத்தது இந்த பாயிண்ட் SJ22 21 22 23. இங்க 23 கொஞ்சம் கீழே இருக்குன்னா 22. இந்த சைடுல ஒரு டிப்ரெஷன் தெரியும். பிள்ளையார் கொட்டு போடுவீங்களே அந்த இடம். ஆன்டி கிளாக் வைஸ் உங்களுடைய பிட்யூட்டரி கிளாண்ட் ஆக்டிவேட் ஆயிடும். 1 2 3 4 5. 1 2 3 4 5. நீங்க எழுதுனதெல்லாம் எனக்கு போட்டோ எடுத்து அனுப்பணும். அடுத்தது கட்டவர்களை வச்சு கண்ணுக்கு உள்ள யூரினரி பிளாடர் 1 ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த பாயிண்ட்டுக்கு பேரு UB1. 1 2 3 4 5 6 7 8 9 10. UB1. ஹலோ சின்ன மேடம், எல்லா பாயிண்ட்டும் நானும் கேட்பேன். நீங்க நோட் புக்ல எழுதணும். டைரி, பென்னு, நோட் புக், வாட்டர் பாட்டில், கர்ச்சீஃப், டிஷ்யூ, கோகனட் ஆயில், ஆலோவேரா ஜெல் எல்லாம் இருக்கணும் பக்கத்துல. எல்லாம் இருக்குதா? ஓகே. பாரு, எங்க சின்ன மேடம் அப்பாயின்மெண்டே கிடைக்கல.
வியாழக்கிழமை அடுத்த வாரம் தான் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் நான் அப்பாயின்மெண்ட் கொடுப்பேன், எனக்கு அவங்க அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதனால அவங்களுக்கு ஒரு கிளாப் பண்றது. கெஸ்ட் எல்லாம் வராங்க மாஸ்டர், அதனால நீங்க அடுத்த வாரம் வாங்க மாஸ்டர்ன்ட்டாங்க. ஓகே, யூபி 1 பண்ணிட்டீங்களா? அடுத்தது போலாமா? கண்ணுக்கு கீழே இங்க ஒரு எக்ஸ்ட்ரா 4 இருக்கு, அது வேண்டாம். ஈஸியான பாயிண்ட் சொல்லி தரேன் வாங்க. இதுக்கு பேரு வாழ்கொண்டல சொல்லுவாங்க LI20. 1 2 3 4 5 6 7 8 9 10. இதுக்கு பேரு LI20. சைனஸ், தும்மல், ஸ்னீசிங், அலர்ஜி எல்லாம் சரியாயிடும். இந்த பாயிண்ட்டுக்கு பேரு LI20, லார்ஜ் இன்டெஸ்டைன் 20. அதுக்கப்புறம் மூக்குக்கு கீழே DU26, ஸ்னோரிங், மயக்கம் இருந்தது, அலர்ட்னஸ் கொண்டு வரும். இந்த பாயிண்ட் மூக்குக்கு கீழே DU26 நோட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, இதுக்கு பேர் என்னது? DU26. அதுக்கப்புறம் இங்க நடுவுல ரெண்ட் 24, கன்செப்ஷனல் வெசல் 24. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. குருஜி எழுதுறீங்களா? பேச காணும். ஓகே ஓகே, டன் டன். மியூட் ரிலீஸ் பண்ணலையா நீங்க? எழுதுறேன், அப்புறம் நான் எழுதிக்கிறேன். சரி, ஓகே, டன். இது வரைக்கும் நோட் பண்ணிட்டீங்களா? இதை நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்தது இந்த மவுத் முடிகிற இடத்துல ST4, சலைவா, எக்ஸஸ் சலைவா அது கம்மியாடும். ST4, ஸ்டொமக் 4. இது வந்து SI18, கண்ணம் பெருசா இருக்கிறதெல்லாம் சரியாயிடும். SI18, கண்ணுக்கு சைட்ல இந்த பக்கம் இந்த பாயிண்ட், இங்க ஒரு டிப்ரெஷன் தெரியும் பாருங்க. பாருங்க, மவுத்ல இருந்து இந்த பக்கம் கொண்டு வாங்க, கண்ணுக்கு சைட்ல இருக்கு இல்லையா, அப்படியே அந்த ஒரு லைன் போட்டீங்கன்னாக்கா இங்க ஒரு டிப்ரெஷன் தெரியுது பாருங்க. தெரியுது பாருங்க, தெரியுதுங்களா? ஒரு டிப்ரெஷன் தெரியும் இங்க. கரெக்ட். SI18 நோட் பண்ணிக்கோங்க. ஸ்மால் இன்டெஸ்டைன் 18. நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்தது முக்கியமான பாயிண்ட், இந்த நாடி வந்து சில பேருக்கு ஓபன் ஆகாது. இந்த நாடி ஓபன் ஆனாதான் பிரெயின் ஓபன் ஆகும். வலது நாசி, இடது நாசி, சுஷ்ம நாடி, 72 நாடிகள் இருக்கின்றன. இந்த இடத்துல கொஞ்சம் மேல தூக்கி பாத்தீங்கன்னா கட்டார்ல வச்சு அது அழுத்துங்க. அதுக்கு பேரு பாயிண்ட் கிடையாது, வர்ம புள்ளி. ஒட்டு வருமம், ஒட்டு வருமம், ஒட்டு ஒட்டு வருமம். இந்த பாயிண்ட ஒரு 10 டைம்ஸ் மசாஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த நாடி ஓபன் ஆயிடும். எழுதிட்டீங்களா? சின்னுக்கு அடியில கொஞ்சம் டச் பண்ணீங்கன்னாக்கா ஒரு டிப்ரெஷன் தெரியும். அந்த டிப்ரெஷன் கரெக்டுங்களா? இந்த டிப்ரெஷன் அர்த்தமாயிருந்துங்களா? அர்த்தமாயிருந்து. அடுத்தது முக்கியமான புள்ளி, காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாக்கா இந்த 2 பாயிண்ட் நல்லா ஹெல்ப் பண்ணும். முகுந்த் இங்க வா, வா, ஒரு நிமிஷம் இருங்க. கெஸ்ட் ஸ்பீக்கர் வந்துன்னு இருக்காரு. கெஸ்ட் ஸ்பீக்கர், டெமோ பர்சன் வந்துன்னு இருக்காரு. ஆன் தி வே. நோட் பண்ணிக்கோங்க. SI19 GB2. ஓகே, SK21 நோட் பண்ணிக்கோங்க. ட்ரிபிள் வார்மர் 21, ட்ரிபிள் வார்மர் 21. வா, அப்படி வா, உட்காந்து. ட்ரிபிள் வார்மர் 21. உட்கார், நீ உட்காருமா. அந்த பக்கம் திரும்ப, ஏதாவது ஒரு பக்கம் திரும்ப உட்காரு. அப்படி உட்காரு, அவ்வளவுதான். அப்படி உட்கார். எல்லாருக்கும் வணக்கம் சொல்லு. எல்லாருக்கும் நமஸ்கார். நமஸ்கார் சொல்லிட்டாரு. யங் மேன், he is also yoga teacher. Okay, young and dynamic teacher. அவங்க ஸ்கூல்ல இவர் தான் டெமோ. பாலியா ஸ்கூல்ல ஸ்பெஷலிஸ்ட் அவரு யோகால.
இப்படியே திரும்ப, இப்படி திரும்ப. கரெக்டா இருக்கும். எல்லாருக்கும் சைடு வியூ தெரியுதுங்களா? தெரியுதுங்களா? ஜா ஓபன் பண்ணும். பாருங்க, ஜா ஓபன் பண்ணீங்கன்னாக்கா இந்த இடத்துல இங்க ஒரு பள்ளம் தெரியும், நடுவுல ஒரு பள்ளம் தெரியும், கீழே ஒரு பள்ளம் தெரியும். எல்லாமே நீங்க ஜா ஓபன் பண்ணும்போது கரெக்டா தெரியும். ஜா ஓபன் பண்ணாதான் அந்த டிப்ரெஷன் தெரியும். அக்குபஞ்சர் பாயிண்ட் எல்லாமே டிப்ரெஷன்ல தான் லொகேட் ஆகும். பாருங்க, தெரியுது பாருங்க, மேல ஒரு டிப்ரெஷன் தெரியுதுங்களா? மேல இதோ பாருங்க, இந்த 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 கர்வேச்சர் இருக்கு பாருங்க, மேல இங்க ஒண்ணு, ஜா ஓபன் பண்ணினா இங்க ஒண்ணு, கீழே இங்க ஒண்ணு. மத்த 3 புள்ளியுமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இந்த நடுவுல இருக்கு பாத்தீங்களா, நடுவுல புற்றி வருமம், பாடிக்குள்ள எந்த எனர்ஜியா இருந்தாலும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். புற்றி வருமம், புற்றி வருமம் இல்ல புற்றி வருமம், இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 3 புள்ளி பாத்தீங்கன்னாக்கா இந்த வெர்டிகோ, காது இறைச்சல், டினிட்டஸ் எல்லாம் சரியாயிடும். நம்ம இந்து மேடம் வந்து பிராணி ஹீலிங், வருமா, ஆக்குபஞ்சர், ஃபேஸ் யோகா எல்லாம் ஒரே இடத்துல கத்துட்டு இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு. பண்ணிட்டீங்களா? அதுக்கப்புறம் இதுக்கு பேர் SJ17. இந்த பள்ளம் பின்னாடி ஒரு பள்ளம். காதுல ஏதாவது பிரச்சனைனாக்கா இந்த பாயிண்ட பண்ணினாக்கா லோக்கல் பாயிண்ட் உடனே சரியாயிடும். அடுத்தது நிறைய பேருக்கு தூக்கமே வரமாட்டாங்க, கொட்ட 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 மூச்சுன்னு இருக்கிறாங்க அப்படின்னா உறக்க காலம். பாருங்க, இந்த இடத்துலதான் இருக்குது பாருங்க, இந்த இடத்துல ஒரு உறக்க காலம். கரெக்டுங்களா மேடம்? அது வந்து GB20, இது வந்து GB20, கால்பேடர் 20. இதுக்கு பேரு உறக்க காலம். இந்த சைட்ல கீழே நம்ம இது பண்ணுவோம் இல்லையா, இந்த இப்படி பண்றோம் இல்லைங்களா, அப்படி பண்ணும்போது இந்த பாயிண்ட் ஸ்டிமுலேட் ஆறதுனாலதான் உங்களுக்கு தூக்கம் நல்லா வருது. இவ்வளவு பாயிண்ட் சொல்லிட்டேன். இன்னும் முக்கியமான 2 பாயிண்ட் இருக்கு, ஷேர் பண்றேன், நீங்க போலாம். தேங்க்யூ சோ மச். நோட் பண்ணிக்கோங்க, தைராய்டுக்கு LI18 இது இருக்கு பாருங்க, கரோட்டோட ஆர்டரி. இங்க ஒரு ஆர்டரி இருக்கும், இந்த இடத்துல நீடில் எல்லாம் போட முடியாது, ஹீட்டு தான் வைக்க முடியும். அதனால நீங்க 4 விரலை வச்சுட்டு 1 2 3 4 5 பண்ணுங்க. பண்ணிட்டீங்கன்னாக்கா தைராய்டு இஷ்யூவா இருந்தா சரியாயிடும். லெஃப்ட் ஹேண்ட் ரைட்டுக்கு, ரைட் ஹேண்ட் லெஃப்ட்டுக்கு. 1 2 3 4 5. LI18 is a very good point for thyroid. Young dynamic doctor. Large intestine 18. எழுதிக்கோங்க, உங்களுக்காக எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன். லார்ஜ் இன்டெஸ்டைன் 18. இந்த இடத்துக்கு பேரு REN 22. REN 22 தொண்டை குழி, த்ரோட் சக்ரா. அதுக்கப்புறம் எண்டோகிரைன் கிளாண்ட், பெண்களுக்கு உண்டான ஸ்பெஷல் பாயிண்ட். இந்த ஒரு பாயிண்ட் நீங்க பண்ணீங்கன்னாக்க உடம்புல இருக்கிற எல்லா எண்டோகிரைன் கிளாண்டும் சரியாயிடும். பாருங்க, ஷோல்டர்ல நம்ம ஒரு டேப் பண்றோம் பாத்தீங்களா, அந்த டேப்பிங் இடத்துல இருக்கு GB21, கேல் பிளாடர் 21. டச் பண்ணுங்க. இது பாருங்க, ஒரு நிமிஷம் இருங்க, பையனை கூப்பிடுறேன். உக்கர். கேல் பிளாடர் 21 நோட் பண்ணிக்கோங்க. பாருங்க, டீப்பர் பேக் போன் ஸ்ட்ரைட். பாருங்க, பேக் தெரியுதுங்களா? தெரியுது. பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நெக் பெண்ட் பண்ணுங்க, நெக் நல்லா பெண்ட் பண்ணுங்க. தெரியுது பாருங்க, இதான் D14. குனிஞ்சினாக்க ஒரு மேடு, இந்த மேடுக்கு இதுக்கு பேரு சர முடிச்சு. உங்களுடைய ஃபீவர் டவுன் ஆயிடும். நம்ம அக்கு ப்ரெஷர்ல 14 பாயிண்ட்ஸ், வாழ்க வளமுடன்ல இந்த பாயிண்ட் தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த ஷோல்டர் பிளேடுக்கும் ஒரு கிராஸா ஒரு லைன் போட்டீங்கன்னாக்கா மிடில்ல வரும். தெரியுது பாருங்க, இந்த டிப்ரெஷன் தான். இந்த போன் கிளாவிகுலர் போன் போகும், ஒரு டிப்ரெஷன் தெரியும். கரெக்டா இதுக்கு, கரெக்டா இதுக்கும் சென்டர்ல. சார் அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கும் என்ன சொன்னீங்க சார்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டு இந்த பாயிண்ட்ல இருந்து இங்க ஷோல்டர், இந்த ஷோல்டர் தெரியுதுங்களா? இங்க ஷோல்டர்ல இது பாருங்க, இந்த இடத்துல அப்படி இங்க இருந்து ஒரு லைன் இப்படி, இந்த லைன் இப்படி போட்டீங்க அப்படின்னா கரெக்டா சென்டரா வரும். அதனாலதான் நம்ம இங்க டாப் பண்றோம்.
இந்த டேப் பண்ணீங்கன்னாக்கா இந்த பாயிண்ட் ட்ரிகர் ஆயிடும். அதனாலதான் ஹேண்ட் டேப்பிங்ல நம்ம இந்த இடத்துல டேப் பண்றோம். புரியுதுங்களா? ஹேண்ட் டேப்பிங்ல நம்ம ஒவ்வொரு டேப்பிங்லயும் ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த பாயிண்ட் வந்து சர்வாங்காசனா மட்டும் பண்ணா மட்டும்தான் அந்த பாயிண்ட் ட்ரிகர் ஆகும். புரியுதுங்களா? ஒவ்வொரு ஆசனத்துக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் கனெக்ட் இருக்கு. ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஃபேஸ் யோகாவுக்கும் கனெக்ட் இருக்கு. நல்லா நோட் பண்ணுங்க. நீங்க சண்மிக முத்ரா பண்ணும்போது எங்கெங்கெல்லாம் டச் பண்றீங்க? காது, நெத்தில பண்ணலாம், இல்ல கண்ணுல பண்றோம், மூக்குல பண்றோம், சைடுல பண்றோம். அது எல்லாமே ட்ரிகர் பாயிண்ட். யாருமே நமக்கு ஷேர் பண்ணல. நிறைய சிஸ்டம் போகும்போது தான் நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கின்றது. புரியுதுங்களா? அனைவருக்கும் இன்று அக்குபஞ்சருடைய புள்ளி ஃபேஸ் யோகால எந்த விதத்துல பயன்படுதுன்றதை ஷேர் பண்ணியிருக்கிறேன். நன்றி.